வணக்கம். நான் லாவண்யா. குஸ்தி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தை யாரெல்லாம் சுத்தி சுத்தி அடிக்க முடியுமோ எல்லாரும் சுத்தி சுத்தி அடிக்க ஆரம்பிச்சாச்சு. திமுகவோட வாடகை வாய்கள், திமுகவோட ஐடி விங்கு, நாம் தமிழர் கட்சி இப்படி அடிச்சிட்டு இருக்கிற சமயத்துல அதிமுக மட்டும் சைலண்டா இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களும் வாய் திறக்க ஆரம்பிச்சாச்சு. காரணம் தலைவர் அவர்களுடைய ஸ்பீச். செயல் வீரர்கள் கூட்டத்துல தலைவர் விஜய் அவர்கள் பேசின பேச்சு அந்த மாதிரி. அவர் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை ஊழல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவங்களை உலுக்கி எடுத்துருச்சு. இந்த மாதிரி ஊழல் செய்யற ஆட்சி நான் செய்ய மாட்டேன், என்னுடைய இந்த ஆட்சியில அந்த மாதிரி ஒரு ஊழல் இருக்காது அப்படின்னு தெல்ல தெளிவா ஊழல் இல்லாத ஆட்சியை நான் கொண்டு வருவேன். ஆனா உடனடியா கொண்டு வர முடியாது, அது கொஞ்சம் கொஞ்சமா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு தெளிவா சொல்லிட்டாரு. இதுல மசல் படத்துல சொன்ன மாதிரி உங்களுக்கு வலிக்குதா அப்படின்னு கேட்பாரு இல்லையா, அந்த மாதிரி ஊழல்னு சொன்ன உடனே அங்க வலிச்சிருச்சு. வலிக்க வேண்டியவங்களுக்கும் வலிச்சிருக்கோம். இப்ப இவங்க அடிக்கிறாங்க, ஏடிஎம்கே அடிக்கிறாங்கன்றதால இவங்க கையை கட்டி நீங்க பண்ணுங்க வேலையை, நாங்க கூட சேர்ந்து அப்படி ஒப்பேத்திடுறோம் அப்படின்ற மாதிரி சைலண்டா இருக்காங்க. ஆனா ஊழல் பெருச்சாலிகள்னு பேரு வாங்கணும்னா இந்த ரெண்டு கட்சிகள்ல அடிச்சுக்கவே முடியாது கடைசி வரைக்கும். ஆனா யாருமே ஆமா எங்களுதுல ஊழல் இல்லாத ஆட்சி, நாங்க யாருமே ஊழல் செய்யல, நீங்க முடிஞ்சா நிரூபிச்சு காட்டுங்கன்னு ஒருத்தர் வெளியே வராங்களா? வர சொல்லுங்களேன் பாப்போம். ஏன் தைரியம் இல்ல? எடப்பாடி ஐயால இருந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற மினிஸ்டர்ஸ்ல இருந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற எல்லா ஆதரவாளர்கள் முதற்கொண்டு அத்தனை பேரும் நின்று சத்தியம் வாங்க சொல்லுங்க. நாங்கள் ஊழல் இல்லாத ஆட்சியை தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம், எங்களிடம் யாரும் ஊழல் செய்பவர்கள் இல்லை, ஊழல் செய்பவர்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக தண்டிக்கலாம் அப்படின்னு சொல்ல தைரியம் உண்டா? இல்லல்ல. அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்துல நீங்க இந்த பக்கம் திரும்புறீங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க, பனையூர் பனையாரே அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ட்வீட்டை போட்டு பிளாக் டிக்கெட். இது ஒரு அரசியல் முதிர்ச்சி இருக்கிற எந்த ஒரு தலைவர்களும் பேசத்தகாத ஒரு விஷயங்கள் என்னன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா இத அவங்க மூலமா பேசாம ஒரு ஐடிவிங் மூலமா பேச வைக்கிறாங்க. கேட்டா நாங்க இல்ல, அந்த இவங்களை சொல்ற மாதிரி அது எங்க அட்மிட் பண்ணது அப்படின்னு சொல்லி கையை கட்டிடலாம்னு நினைப்பு போல. அதுக்கும் விஜய் அவர்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்றது நல்லாவே தெரியும். ஆனாலும் ஏதோ ஒண்ணு போட்டு பார்க்கணும். ஏன்னா இவர் சினிமா துறையில இருந்து வராரு இல்ல, வேற எதை வச்சு அடிக்க முடியும்? அடுத்தது வரி கட்டல, வருமான வரி. அந்த வருமான வரிக்கும் நியாயமான விஷயம் இருந்துட்டு தான் இருக்கு. அந்த வருமான வரிக்கு அவங்க போட்ட கேஸ், அதுக்கு மேல திருப்பி இவர் அது தவறானது அப்படின்னு சொல்லி தலைவர் விஜய் அவர்கள் அது கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு. சோ இவர் பக்கம் எந்த தப்பும் இல்லைன்றதால தான் அவர் கேஸ் நடத்துறாரு. அவங்க சொன்ன அமௌண்ட் சின்ன அமௌண்ட் தான், அதை கட்டிட்டு போறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா தம் மேல தவறு இல்லைன்னப்போ அந்த பணத்தை கட்டிட்டா அது ஆமா ஆயிடும், அவங்க சொல்ற குற்றம் உண்மைன்னு ஆயிடும். அதனாலதான் இவர் அந்த கேஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த காருக்கு சொல்றாங்க டாக்ஸுக்கு இவ்வளவு அமௌண்ட் இதை கட்டாம வச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவு எல்லாம் கிடையாது. இறக்குமதி டைம்ல அந்த இறக்குமதிக்கு ஒரு டாக்ஸ் போடுவாங்க, அது அதிகமா போட்டதாலதான் அதுக்கு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் புரியாத சில அறிவீனங்கள் தான் இந்த மாதிரி உட்காந்து தூக்கிட்டு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல அவர் மேல குற்றங்கள், அதனால கொண்டு வராங்க. அடுத்து கரூர் விஷயத்தை கூட்டு வராங்க. இதே கரூர் சம்பவத்துக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணது இந்த ஏடிஎம்கே தான். நாங்கள் இருக்கிறோம், அது எப்படி நீங்க அவங்களை குற்றம் சொல்வீங்க? நீங்க தான் திமுகவை அட்டி அட்டி நடிச்சாங்க. காரணம் என்ன? நான் பழைய வீடியோக்கள்ல சொல்லிட்டே இருந்தேன். என்னோட ஃபோர்ஸ் நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. எடப்பாடி ஐயா ஒரு மீட்டிங்ல சொன்னாரு, கொடி பறக்குது பாத்தீங்களா, சீக்கிரமே நமக்கு நல்ல விஷயம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸ்டேஜ்ல 2-3 இடத்துல கூட்டணி வலுவாக போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட சொன்னாரு. நான் அப்பயே சொன்னேன், தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு நம்ம கூட்டணி வைப்போம்னு நினைச்சிட்டு யாரும் இந்த மாதிரி எல்லாம் போயிடாதீங்க, அந்த நினைப்பை வச்சுக்காதீங்க. தலைவர் விஜய் அவர்கள் வாயில இருந்து அபிஷியலா ஆமா இவங்க கூட தான் கூட்டணி வைக்க போறோம், இவங்க கூட கூட்டணி இல்லைன்னு சொல்ற வரைக்கும் நீங்க எதுவுமே பேசிக்க வேணாம் கூட்டணி பத்தி. நான் வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே போலதான் நடந்தது. இவங்க கூட்டணிக்குள்ள வருவாங்கன்னு ரொம்ப நாள் இந்த எடப்பாடி ஐயா சைட்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, பிஜேபி சைட்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. செயல் வீரர்கள் கூட்டத்துல ஊழல் அடிச்சு விட்டதுல தனித்தான் நிக்கிறோன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாரு தலைவர் விஜய் அவர்கள். முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் ஊத்தி முடியாச்சுல, நீ வா சண்டைக்குன்ற மாதிரி இறங்கி ஆரம்பிச்சுட்டாங்க ஏடிஎம்கேல. சரி வாங்க பாத்துக்கலாம், எவ்வளவோ பாக்குறோம் தமிழக வெற்றி கழகத்துல, இதை பார்க்க மாட்டோமா, பாத்துப்போம் அப்படிங்கிற மாதிரிதான். தலைவர் விஜய் அவர்களை நீங்க அடிக்கணும்னு ட்ரை பண்றீங்களா? அதை சுத்தி எத்தனை பேர் நிப்பாங்க அரணா, நான் பல தடவை சொல்லிட்டேன். இந்த தடவையும் அத்தனை பேர் அரணா நின்னு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவரை சிஎம் ஆக்கி அந்த சீட்ல உட்கார வரைக்கும் இவங்க எல்லாம் விட போறதே கிடையாது. அந்த அடியை வாங்க தயாரா இருந்துக்கணும் இந்த திமுக கட்சியில இருக்கவங்களும் அதிமுக கட்சியில இருக்கவங்களும். சரி, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயம் கொண்டு வராங்க. செங்கோட்டையன் ஐயா அங்க இருக்கும்போது அவரும் ஊழல் கேஸ்ல மாட்டினவர் தானே. ஆனா அது நிரூபிக்கப்படாம அவர் நிரபராதின்னு வெளியே வந்துட்டார். சரி, அது இருக்கு இல்லன்ற கட்சி விடுங்க. இப்போ இந்த கட்சிக்கு சேர்ந்தாச்சு. இந்த கட்சியில வந்ததுல இருந்து இவருடைய பொறுப்பு எந்த அளவுல இருக்கு தமிழக வெற்றி கழகத்துல? அதிமுகல இருந்த வரைக்கும் அவருடைய பொறுப்பு எங்க இருந்தது? செங்கோட்டையன் அப்படின்ற ஒருத்தர் தெரியாமலே இருந்தார் ஏடிஎம்கேல எடப்பாடி அவர்கள் இருக்கிற வரைக்கும். ஏன்னா இவரை கொண்டு வந்தா இந்த சீனியாரிட்டி முன்ன வந்துருச்சுன்னா இவர் டவுன் ஆயிடுவாருன்ற காரணத்துக்காகவே ஒதுக்கி வச்சிருந்தாங்க. மற்ற உள்கட்சி பூசல்கள்லாம் வேற விஷயம். ஆனா இங்க இவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இவரை முன்னிறுத்தி இவரை பேச வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகம். இது அரசியலா? அது அரசியலா? அடுத்து
எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் ஒரு ஸ்கூல் நடத்துறேன். அந்த ஸ்கூல்ல எல்லா வகையான ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சேருவாங்க. வேற ஸ்கூல்ல தூக்கி எறியப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கூட இங்க வந்து சேர வாய்ப்பு உண்டு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இல்ல இல்ல நீ அந்த ஸ்கூல்ல தூக்கி எறியப்பட்டவன், நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு அசிங்கம். நான் வந்து அவங்கள அந்த அளவுக்கு படிப்புல மேல கொண்டு வர முடியாது, ஒழுக்கத்துல மேல கொண்டு வர முடியாதுன்றது எனக்கு அசிங்கம். நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும், எங்களுடைய ஸ்கூல் நல்ல ஸ்கூல், நாங்க வந்து ஒழுக்கமானவங்க, நாங்க நியாயமானவங்க அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும்னா அது என் கையில இருக்கு. எனக்கு கீழே இருக்கிற பசங்களை அந்த வகையில கொண்டு போறது, அந்த வழியில நடத்த வேண்டியது என் பொறுப்பு. அதனால அங்கிருந்து வந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துறதும் என் பொறுப்பு. புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இதேதான் தலைவர் விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. நீ ஏன் கட்சிக்குள்ள வந்துட்டியா, உள்ள வரும்போதே அவர் பல நுணுக்கங்களை பார்த்து இது பிரச்சனை இல்லைன்னு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் உள்ள ஆளுங்களே எடுக்கிறாரு. உள்ள வந்த அப்புறம் அவங்கள ஒரு தப்பு செய்ய விட்டுருவாருன்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? உண்மை அளவு நடக்குதுன்னு அவர் காதுக்கு போயிடுச்சுன்னாலே அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிடும். என்ன கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸா இருக்கும், ஆனா வேலைகள் ஆரம்பிக்கப்படும். அடுத்து அவங்களுக்கு சீட்டு கீழ்ச்சிருவாங்க. இது கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்துல நடக்கும். தமிழக வெற்றி கழகத்துல அவர் இன்னொரு வார்த்தையும் அந்த ஸ்டேஜ்ல சொன்னாரு, ஊழல் இல்லாத ஆட்சியை நம்ம அமைக்கணும், அதே போல இதுக்கு நீங்க எனக்கு உறுதுணையா இருக்கணும், அமைதியா எல்லாரும் நேர்மையா வேலை செய்யுங்கன்றத முக்கியமா அழுத்தம் திருத்தமா சொன்னாரு. இன்னொன்னு, ஒட்டுமொத்தமா எல்லாருமே ஒற்றுமையோட வேலை செய்யணும்னாரு. காரணம், எல்லா விஷயங்களும் நிறைய ஊடகங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அங்க வந்து இந்த மாவட்ட செயலாளர் பிரச்சனை, இங்க வந்து இந்த பிரச்சனை, இங்க வந்து பெண்கள், அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்களை கொண்டு வந்தாங்க. நாங்க மறுக்கவே இல்லை. அவங்க என்ன மாதிரியான ஆளுங்கன்றத எங்க சார்பான சேனல்ஸ்களே பேசி அதை வந்து எக்ஸ்போஸே பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய விஷயங்கள் கூட தலைவர் விஜய் அவர்களின் காதுக்கு போயிருக்கு. இது எனக்கு வந்துருச்சு, உஷாரா இருந்துக்கோங்க, ஒழுங்கா நடந்துக்கோங்கன்றத அவர் அங்க கிளியரா சொன்னார். எல்லாருமே ஒற்றுமையா நான் மேல நீ கீழேன்னு இல்லாம ஈவனா விஜய்க்காக செய்யறோம் அப்படின்னு நினைச்சு உங்களுக்காகவும் செய்யுங்க. நீங்களும், அதாவது விஜய் மட்டுமே இங்க விஜயா காட்ட முடியாது, அவர் ஒருத்தர் மட்டுமே அங்க இருந்து வந்து எல்லார்கிட்டயுமே கேம்பெயின் பண்ண முடியாது. அவர் சார்பா இறங்கி நீங்க எல்லாம் வேலை செய்யுங்கன்றது தெளிவா சொல்லிட்டாரு. இதுதான் ஆதி காலத்துல இருந்து நானும் சொல்லிட்டு இருந்தேன், திரும்பியும் அதே தான் சொல்றோம். நம்ம அந்த விசில் சின்னத்துக்கு மக்களோட ஆதரவை சேர்க்கறது தான் நம்மளோட வேலை. இங்க வந்து இந்த பதவி கொடுக்குறாங்களா அந்த பதவி கொடுக்குறாங்களான்றதுலாம் இல்ல. சரி, பேக் டு இந்த டாபிக் வந்துருவோம். அடுத்து வாக்குறுதிகள்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? வாக்குறுதிங்களாங்க அது. எத்தனை பேர் இதை பார்த்து வெறுப்படைஞ்சிங்கன்னு எனக்கு தெரியல. சத்தியமா எனக்கு செம்ம வெறுப்பா இருக்கு. முதல்ல வந்து இந்த குலவிளக்கு திட்டம், குடும்ப தலைவர்கள் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு 2000 ரூபாய் மாசம் மாசம் கிரெடிட் பண்ணப்படும் அவங்க பேங்க் அக்கௌண்ட்லன்றது முதல். இத செயல்படுத்த முடியாம தான் இங்க திமுக திணறிட்டு இருக்கு. அடுத்து இவங்களும் அதே மாதிரி கொஞ்சம் பாலிஷா ஒரு விஷயத்த சொல்றாங்க. ரெண்டாவது, பஸ்ல பெண்களுக்கு மட்டும் இலவசம் இல்லாம ஆண்களுக்கும் இலவசம்னு சொல்றாங்க. சரி, இதுல அப்ப திருநங்கைகள் அவங்களும் ஒரு பாட்டு இருக்காங்கல்ல, அப்ப அவங்கள மனுஷங்களா நீங்க மதிக்கலையா? அவங்க ஓட்டு உங்களுக்கு வேண்டாமா? சரி, அதை அப்படி வச்சுட்டாலும் எத்தனை நாளைக்கு இந்த இலவசங்களை காட்டி மக்களை வந்து ஏமாத்திட்டு இருப்பீங்க? அடுத்து மூணாவது, இந்த 100 நாள் வேலை திட்டம்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து 125 நாட்களா அதிகரிச்சிருக்காங்க. ஆனா இவங்க ஏடிஎம்கேல என்ன சொல்றாங்க, நாங்க 150 நாட்களா காட்டுறோம் அப்படின்றாங்க. 100 நாள், 125 நாள், 150 நாள்னு சொல்றது பதிலா அவங்களுக்கு நிரந்தரமா ஒரு வேலையை காட்டுறதுக்கு அரசாங்கத்துக்கு வழி இல்லையா? இப்படித்தான் கூலி வேலை செய்யறவங்கள அலக்கழிச்சுக்கிட்டே இருக்க போறோமா? 100 நாள் 100 நாள் 100 நாள்னு ஒரு பெர்மனன்ட் இல்லாத ஒரு ஜாபை நோக்கி நம்ம தள்ளிக்கிட்டே இருக்கோம். இது நிறைய பேர் பயனடைறாங்கன்றது விஷயம். ஆனா நான் கேட்கற பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன இதுக்கு? அடுத்து 4வது, அம்மா இல்லம் வழங்கும் திட்டம். வீடு கட்டி தருவாங்க. அதாவது கிராமப்புறங்கள்ல இருக்கிற வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தரது. கஜானா காலியா இருக்குங்க. எப்படி நீங்க இதை ஃபில் பண்ணுவீங்க? அதை கொஞ்சம் தெளிவா சொல்லணும். இந்த ஏடிஎம்கேல இருக்கவங்கள 4 வீடை கட்டிட்டு நாங்க வீடை கட்டிட்டோம்னு சொல்ல போறாங்களா, இல்ல 40 வீடை இந்த இது குவாலிட்டி கம்மியா கட்டி கொடுத்து ஒரு 4 மாசத்துல அவங்க தலையில இடிஞ்சு விடுற மாதிரி கட்டி கொடுக்க போறாங்களா? அடுத்து 5வது, மகளிருக்கு 25,000 மானியம் தர போறாங்களாம். அதாவது இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு. அந்த இருசக்கர வாகனம் 25,000 வாங்குறதுக்கு பதிலா அவங்களுக்கு ஒரு வேலையை ரெடி பண்ணி கொடுங்க. ஆக மொத்தம் இந்த திமுகவும் சரி இந்த அதிமுகவும் சரி இலவசங்களை காட்டியே மக்கள் அசிங்கப்படுத்தணும். நீங்க இலவசங்கள் பெறதான் லாய்க்கு, நீங்க வந்து வேலையெல்லாம் லாய்க்கு கிடையாது, ஒரு நிரந்தரமான வேலையை உங்களுக்கு நாங்க வாங்கி கொடுக்க மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு நிரந்தரமான வேலை வாங்கி கொடுத்துட்டா நாங்க எப்படி சம்பாதிக்க முடியும்? அதனால நிரந்தரமான வேலை உங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி இலவசங்களை வச்சுக்கோங்க, அப்பப்போ நாங்க மட்டும் நல்லா சம்பாதிச்சுட்டு செட்டில் ஆயிட்டு நாங்க எல்லாம் ஃபாரின்ல போட்டு வச்சுப்போம் அக்கௌண்ட்ல, ஸ்விஸ் பேங்க்லன்ற மாதிரி அக்கௌண்ட் ரெடி பண்ணிக்கிறாங்க. இதுல இப்ப வரைக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஊழல் இல்லாத ஆட்சி அப்படின்னு சத்தியம் பண்ண ஒருத்தருக்கும் ஒரு திராணி கிடையாது. அடுத்து இந்த திமுக 19 பாத்தீங்கன்னா மகளிர் அணி மாநாடு நடந்தது இல்ல, அதுல எத்தனை பெண்கள் கதறினாங்க.
சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல. சில பேருக்கு மட்டும் ஹாட் பாக்ஸ்ல பிரியாணி குடுத்தாங்க. அதையும் சில பேர் கொட்டி தான் போயிருக்காங்க. அங்க நெறைய பேருக்கு தண்ணியே கிடைக்கல. எங்களுக்கு மயக்கம் வருதுங்கன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் மயக்கடைஞ்சு விழுந்தவங்க பல பேரு. அதெல்லாம் மீடியா காட்டாது. இதே தமிழக வெற்றி கழகத்துல ஒண்ணு நடக்கட்டும். ஓஹா! தூக்கிட்டு வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் போட்டு காட்டுவானுங்க. பிரேக்கிங் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு. ஏன் இங்க நடந்தாதான் பிரேக்கிங் நியூஸா? திமுகல நடக்கும்போது உங்களுக்கு பிரேக்கிங் நியூஸா தெரியலையா? ஏன் அப்ப மட்டும் வந்து இந்த கட்சிகள், இந்த ஊடகங்கள்லாம் எங்க போகுதுன்னே தெரியலப்பா. எல்லாரும் முக்காடு போட்டு உட்காந்துப்பாங்க போல இருக்கு ஓரமா. அத்தனை பெண்கள் கதறாங்க. அதுல பாதி பேருக்கு மேல இந்தி பெண்கள் வேற. எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ். அந்த லேடிஸ் இந்தியில பேசிட்டு வராங்க. காசு கொடுத்து கூட்டு வரீங்க. அதுவும் மக்கள் தமிழ் மக்கள் கிடையாது. பஸ்ல கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுவும் நம்மளுடைய அரசாங்க பஸ்ல கூட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி காசு கொடுத்து கூட்டிட்டு வர கூட்டமா உங்களுக்கு ஓட்டு போட போகுது. இப்படி கூட்டத்தை காட்டுறதுக்கு நீங்க மாநாடே நடத்த வேண்டாமே. இதுக்கு ஒரு கனவு காட்டுவாங்க. 60 கோடி 70 கோடி 80 கோடின்னு. மனசாட்சி இல்லையா? தமிழக வெற்றி கழகத்தெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து துளி கூட அருகதை கிடையாது. அங்க அந்த மக்கள், அந்த தொண்டர்கள், ரசிகர்கள் அவங்க காசை போட்டு அவங்க தண்ணி வாங்கி கொடுக்கறதும் சாப்பாடு வாங்கி கொடுக்கறதும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க காசு செலவு பண்ணி முடிஞ்சா 10 பேர் வண்டி இல்லையா, சரி நான் கூட்டிட்டு போறேன்னு வண்டி ரெடி பண்ணி கூட்டிட்டு போறவங்க அவங்க. அதுவும் தன்னெழுச்சியா வர மக்களை பார்த்து வைத்தறிச்சல்ல இவங்க இந்த மாதிரி மாநாடு போடுறன்ற பேர்ல மக்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதுல இந்த சாப்பாடு கொடுக்கும்போது அந்த நியூஸை பார்க்கும்போது எனக்கு கண்ணு கலங்குச்சுங்க. சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த பேரிகேட் நிக்குது, மக்கள் எல்லாம் அப்படி கையை நீட்டிக்கிட்டே நிக்கிறாங்க. சாப்பாடு குடுன்னு அந்த ஒரு பையன் வேற வந்து கேட்கறான், அவனுக்கு கொடுக்கலானா இந்த பக்கம் கையை நீட்டிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் எனக்கு அதை பார்க்கும்போது அவ்வளவு நம்ம மக்கள் அவலத்துல இருக்காங்களா, இப்படி கையை நீட்டி பிச்சை எடுக்கிற அளவுக்கு ஆக்கிட்டாங்களே. ஒரு காலத்துல எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியல. நம்மளுடைய ஸ்ட்ரீட் நாங்க வந்து ரயில்வே குவார்டர்ஸ்ல இருந்தப்போ நைட் ஆனா ஒரு 8-9 ஆனா பிச்சைக்காரங்க வருவாங்க. அவங்களுக்கு வந்து இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டது போக அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம். அப்படி இருக்கும்போது டெய்லி நைட் வருவாங்க. அதாவது ரெகுலரா இவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லா தெருக்களுக்கும் வந்து சாப்பாடு கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு சேர்ந்துருச்சுன்னா ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ் போக 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 பிச்சைக்காரர்களே காணாம போயிட்டாங்க. நான் நினைச்சேன், பிச்சைக்காரர் இல்லாத ஊராயிடுச்சு நம்ம ஊரு, வளர்ந்துகிட்டு வரும் அப்படின்னு. ஆனா பிச்சைக்காரர்களை இந்த மாதிரி உருவத்துல காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம அரசாங்கம் அப்படின்னும் போது நிஜமாவே நம்ம கவர்மெண்ட்டை நினைச்சா எனக்கு நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் நம்ம மக்களை நினைச்சா இன்னும் கஷ்டமா இருக்கு. அந்த காசுக்கு ஆசைப்பட்டுட்டு போய் அவங்க மயக்கடிச்சு உழறதுக்கு ஏன் போறீங்க? அந்த காசுக்கு ஆசைப்பட்டு போய் பட்னியா திரும்பி வர்றதுக்கு எதுக்கு? வீட்டுல உட்காந்து நல்ல சாப்பாடே சாப்பிடலாமே. கூழோ கஞ்சியோ வீட்டுல உட்காந்து சாப்பிடறதுக்கும் அங்க போய் வெயில்ல கஷ்டப்படுறதுக்கும் மக்கள் அந்த காசுக்கு இல்லாமலா இருக்காங்க அப்படின்னு நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. அந்த 500 ரூபாய்க்கு டெம்ட் ஆகி போயிடுறாங்களா? இதுதான் நம்ம ஊரோட நிலைமையா? இதான் நம்ம மக்களோட நிலைமையா? இதெல்லாம் தாங்க மாறணும். இதனாலதான் நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆரம்பத்துல இருந்து நான் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சதுல நான் சப்போர்ட் பண்றதுக்கு காரணமே இதுதான். நான் அதுக்குள்ள தொண்டரா போய் இணைஞ்சதுக்கு காரணமே இதுதான். கண்டிப்பா இதுக்கு எல்லாத்துக்கும் மாற்றம் வேணும். நியாயமான கரெக்டான மாற்றம் நடந்தது அப்படின்னு வெளிப்படைத்தன்மையோட இருக்கணும். அது இருக்கும்ன்ற நம்பிக்கையோட இத்தனை கூட்டமும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கு. அடுத்து இந்த பண விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு ஏதோ ஒரு இது வந்துரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா என்ன ஆச்சு? கடைசியில திருப்பி சுத்தல விட்டு முதல்ல இருந்து கொண்டு வர ஆரம்பிச்சாச்சு. ஆனா நான் மக்களுக்கு, நம்மளுடைய நண்பர்களுக்கு சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தயவு செய்து இது வரும் வராதுன்றத தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு நம்ம வேலைகளை பார்ப்போம். ஏன்னா இது ஒரு வழி ஆக்கணும் தான் முடிவு பண்ணிட்டாங்க. திரும்பியும் நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, இந்த விஷயம் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அடிக்கிறீங்களோ, தலைவர் விஜய் அவர்களை வந்து அழுத்தம் கொடுக்கறதா நினைக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் இது எல்லாம் ஓட்டா மாறும். கண்டிப்பாக ஓட்டா மாறும் அப்படிங்கறதுல துளி கூட சந்தேகம் கிடையாது. பார்க்கலாம். இந்த எலெக்ஷன்ல எல்லாருக்குமே இருக்கு. மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.